இப்ப பாரு எங்க அடிக்கிறேன் பாரு. இன்னைக்கு சரியான வெறியில ஓட வெட்டுவேன். இவனால என்னென்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியல. The next day. ஏப்டிஎஃப் எலிப்பை இவ்வளோ எட்டி குச்சி ஓடிட்டானுங்க. தப்பிச்சு ஓடிட்டான் பாருங்க. சிடி யூனிட்டை ஃபுல்லாக கடிச்சு குதறி ஒரு 6 வயர் வருங்க. 6 வயர் என்ன கலர்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கடிச்சு தின்னுட்டான். இது எப்படி நம்ம ரெடி பண்ண போறோம்னு தெரியல. வண்டியெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இந்த சிடி யூனிட் மட்டும் எடுத்துட்டு நானும் பொள்ளாச்சிக்குள்ள எல்லாம் அலைஞ்சு தேடி பார்த்தா இது இந்த வயர் கிட் மட்டும் தனியாக கிடைக்காது, சிடி யூனிட்டோட தான் வரும் அப்படின்ட்டான். சிடி யூனிட் மட்டும் இல்லைங்க, இண்டிகேட்டர் எல்லாத்தையும் முடிச்சு கடிச்சு குதறிச்சு. சிடி யூனிட் 1500 வரும். அதுவும் இல்லாமல் வயர் கிட்டு மொத்தமாக தான் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. அது சிடி யூனிட் நமக்கு தேவையில்லை, பிளக் மட்டும் தான் தேவை. பிளக் மட்டும் தான் வயர் கடிச்சிருக்கு. சிடி யூனிட் நல்லா தான் இருக்கு. அதையும் கடிச்சு ட்ரை பண்ணியிருக்கான், கடிக்க முடியலனால விட்டுட்டான் போல் இருக்கு. இண்டிகேட்டர் எல்லாமே பிடிச்சி கடிச்சு தின்றுச்சு. இது எல்லாமே எப்படி அசம்பிள் பண்றோம், அதுவும் நம்மளே தான் அசம்பிள் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம என்ன பண்ணா எப்படி இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது முழு விளக்கமா உங்களுக்கு தெரியும். இண்டிகேட்டர் ரைட்டு, இது லெஃப்ட் இண்டிகேட்டர், இது வந்து சிடி யூனிட். சிடி யூனிட்டில் உள்ளது ஒன்று ஒயிட்டு ரெட்டு, பிளாக்கு ஒயிட்டு, பிளாக்கு எல்லோ, கிரே ரெட்டு, ஃபுல் பிளாக்கு, பிளாக் ரெட்டு. இது வந்து ஃபுல்லாகவே கட் ஆயிடுச்சு. சிடி யூனிட்டில் மொத்தம் 6 வயர் வரும். இந்த 6 வயர் என்னென்ன வயர்னு முதல் கண்டுபிடிச்சி அதை நோட் பண்ணோம். அப்புறம் இதுக்கான வயரிங் கிட்டுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் mm வயர், நம்ம வயரிங் வயர் இருக்குல்ல பார்த்தீங்களா, வீட்டில் ஹவுஸ் வயரிங்லாம் யூஸ் பண்ணோம்ல, அந்த வயர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அதான் இருக்குது நம்மகிட்ட. ஸோ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு, ரெடி பண்ணி பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இண்டிகேட்டரு 2 இண்டிகேட்டரும் வயரும் கிடச்சிருக்கு, அண்டு பேக் லேம்ப் வயர் கிடச்சிருக்கு. சிடி யூனிட்டில் ஒரு 6 வயர் கிடச்சிருக்கு. மற்ற எந்த பக்கம் கிடச்சிருக்கு என்ன எதுன்னு தெரில. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ளக் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. இண்டிகேட்ரு 2 இண்டிகேட்டரோட வயரும், அப்புறம் அந்த பேக் லேம்ப்பு டெயில் லேம்ப் இருக்குது பார்த்திங்களா, அந்த டெயில் லேம்ப்பு ப்ளக்கு எல்லாமே 2 வயர் வரும். எல்லாத்தையும் கடிச்சிருச்சு. என்னென்ன கலருங்கிறதே தெரில. நம்மகிட்ட 2 கலராக 3 கலர் தான் வயர் இருக்குது. சரி, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா ப்ளக்கு கழட்டுற இடத்த கொஞ்சம் விட்டுட்டு கடிச்சிருக்கான், அதனால் கழட்டுறோம். அங்கே வந்துருச்சு. இதில் வந்து 6 வயர் வரும். இது எப்படி நம்ம வயரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். எப்படி வயரிங் பண்ணால் இது ரெடி ஆகும்னு தெரில, வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டருக்கு வர சாக்கெட்டுங்க. இதில் வந்து 2 வயர் வரும். உள்ளே வந்து ஒரு பின் இருக்கும். அந்த பின் வந்து எடுத்தால் தான் வயரிங் பண்ண முடியும். ஒரு சேஃப்டி பின் எடுத்து இந்த சைடில் லைட்டாக சின்ன லாக் இருக்கும். அந்த லாக் லைட்டை நம்பி விட்டீங்க அப்படின்னா லைட்டாக சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அந்த பட்டனை விட்டு வெளியேற்றி விட்டிங்கன்னா அது லாக் வெளியே ஓப்பன் ஆயிரும். அப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். இந்த பாருங்க, இதுதான் லாக்கு. இவ்வளோதான். எடுத்ததுக்கப்புறம் இது தனியாக கிடைக்கும். நான் வந்து ரொம்ப அலையலை, எனக்கு டைமும் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத அப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதில் எப்படி நம்ம ரெடி பண்ண முடியுங்கிறதான் பார்க்குறோம். சரி, இந்த வயரிங் எப்படியே மெதுவாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதே இதில் ரீவயரிங் பண்ணலாம். சாக்கெட்லேருந்து வந்த எடுத்த பின்னில் வயர் வந்து பார்த்திங்கன்னா அதில் சின்ன வயர் கொடுத்துருப்பாங்க. நம்மகிட்ட வந்து பெரிய வயராக தான் இருக்குது. பாருங்க, சின்ன வயரு நம்மகிட்ட இருக்குது, பெரிய வயரு. சரி, ஏதோ நம்மகிட்ட இருக்க வயரை வச்சு நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அது அப்படியே பார்த்திங்கன்னா அந்த வயரை மட்டும் எடுத்துட்டோம்னா அந்த கிளாம்பில் வந்து பார்த்திங்கன்னா வயரை வச்சு டைட் பண்ணுற மாதிரி ஒரு கிளிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு லைட்டாக டைட்